பணத்தோட்டம் படத்திற்கு பிறகு சரவணா பிலிம்ஸ் ஜி என் வேலுமணி தயாரிப்பில் கே சங்கர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடிக்க பரமபிதா என்று ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது. ஈஸ்ட்மென் கலர் படமாக எடுத்து 1961 வெளியிடுவதாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் படப்பிடிப்பும் தொடங்கியது. எம்ஜிஆர் லயோலா கல்லூரியின் முதல்வர் டிசூசாவை சந்திக்க நேருகிறது. அப்போது பரமபிதா பற்றி எம்ஜிஆரிடம் விசாரிக்க எம்ஜிஆர் அதன் கதை அமைப்பை டிசூசாவிடம் சொல்கிறார். கதைப்படி எம்ஜிஆர் ஒரு பெண்ணை காதலித்து காதல் நிறைவேறாமல் சந்தர்ப்பவசத்தில் பாதிரியாராகி அந்த தேவாலயத்தில் இருப்பார். அங்கு கன்னிகாஸ்திரியாக சரோஜாதேவி வருவார். அவர்தான் எம்ஜிஆரின் முன்னாள் காதலி. இருவருக்கும் பழைய சம்பவங்கள் ஞாபகம் வரும். இருவரும் எப்படி சலனங்களை ஒதுக்கிவிட்டு தூய உள்ளத்தோடு இறைபணிகளில் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் என்பது கதை. கதையை கேட்ட டிசூசா, பாதிரியார் மனதில் சலனங்கள் கூடாது, நாயகன் காதலில் ஈடுபட்டிருக்கிறான், அப்படிப்பட்டவன் பாதிரியாராக வர முடியாது, கதையின் அடிப்படை தவறாக இருக்கிறது என்கிறார். அதற்கு பிறகு 2000 அடி வளர்ந்திருந்த பரமபிதா படத்தை கைவிட்டார். அடுத்தவர்களின் நியாயமான உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர் எம்ஜிஆர்.